இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். அதே போல நம்முடன் வாழும் சக மனிதர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதும் நமது விருப்பமாக மாற வேண்டும். நம்மால் முடிந்த சிறு உதவியை மற்றவர்களுக்கு செய்யும் போது அவர்களில் மகிழ்ச்சியை நாம் காண முடியும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ்வோம். முதலில் நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களை மனநோகச் செய்வதை விட மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நம்மை போல பிறரையும் நேசித்தால் மட்டுமே நம்மால் பிறரன்பு செயல்களை செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, நமக்கு தீங்கு செய்தவர்களை எப்படி பழிவாங்கலாம் என்ற எதிர்மறை எண்ணத்துடன் தான் நம்மில் பலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலையாக உள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது தவறுகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே புதிய வாழ்வு வாழ நமக்கு வழி பிறக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு தவறுகளை ஏற்றுக்கொண்டு புனித வாழ்வு வாழ்வோம். அப்போதுதான் நமது வாழ்வு இறைவனுக்கு ஏற்றதாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் சந்தோஷமாக இருப்பதற்கான வழி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதில்தான் இருக்கிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நல்ல காரியம் என்பது மற்றவர்கள் முகத்தில் புன்னகையை தோற்றுவிப்பது என்பார் முகமது நபி. எனவே நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து மற்றவர்களை மகிழ்விப்போம். நாம் ஆடம்பர வாழ்வையும் பணத்தையும் பட்டத்தையும் புகழையும் தேடி தன்னல வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்மால் வாழ முடியாது. மாறாக பிற மக்களோடு பகிர்வில், அன்பில், தியாகப் பணிகளில் ஈடுபட்டு வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மை அழைத்த இறைவன் பாவ நிலையிலிருந்து விலகி புனித வாழ்வு வாழ ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கிறார். அத்தகைய வாழ்வு வாழும் போது நமக்கு நிலை வாழ்வின் மகிழ்வையும் நிறை மீட்பையும் அளிக்கிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டு மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுபவர்களாக வாழ்வோம். அப்போதுதான் நம் வாழ்வும் ஒளி என மிளிரும் என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு தாயும் மகனும் பக்கத்து ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே சாலையோரமாக ஒரு புதருக்குள் இருந்த மிதியடியை குறும்புக்கார மகன் பார்த்தான். மிதியடிக்குரியவர் தூரத்தில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அதன் அருகில் உள்ள இன்னொரு புதருக்கு அருகில் மிதியடியை எடுத்து போட்டான். இதை கவனித்த தாய், ஏன் அவ்வாறு செய்தாய் என்று வினவ, அந்த ஆள் வந்து மிதியடியை தேடி நொந்து போவார், அந்த ஏமாற்றத்தில் எனக்கொரு சுகம் இருக்கிறது என்றான். தாய் சற்று கோபக்குரலுடன், உடனடியாக அந்த மிதியடியை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதன் அருகில் 10 ரூபாய் நோட்டை வை என்றார். வேர்க்க விறுவிறுக்க பணியை முடித்துவிட்டு தனது மிதியடியை காணவில்லை என்றால் அந்த உழைப்பாளியின் மனம் என்ன பாடுபடும்? அதே உழைப்பாளி தனது மிதியடிக்கு அருகில் 10 ரூபாய் நோட்டை கண்டால் எத்தனை மகிழ்ச்சி அடைவார்? அடுத்தவர்களுடைய எதிர்பாராத மகிழ்ச்சியில் இருக்கும் இனிமை அவர்களை பயப்பட வைப்பதிலும் பதற்றப்பட வைப்பதிலும் இல்லை என்று தாய் கூறியதும் மகனின் மனதில் மகிழ்ச்சி ததும்பியது. எனவே நாமும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயல்களை செய்து நமது வாழ்வை நலமாக்கிக் கொள்வோம். இதுதான் மகிழ்ச்சியின் மந்திரம் என்பதையும் உணர்ந்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்,
உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக நாம் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே,
ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன.
என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலில் வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 51, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 16 முதல் 19. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 முதல் 14 வரை. அக்காலத்தில் தங்களை நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையைச் சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு தமக்குள்ளே இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் ஆகிய மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோம்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன் என்றார். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இரங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்லர், வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்வின் ஒளி என்பதை உணர்ந்து வாழவும் மற்றவர்களையும் ஒளியின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே,
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 14. புனித மெட்டில்டா. ஜெர்மனி நாட்டிலுள்ள வெஸ்ட்போலியோ நகரில் வாழ்ந்த அரச குடும்பத்தினைச் சேர்ந்த டியட்ரிக் ரெயின்கில்ட் பெற்றோருக்கு கிபி 895ஆம் ஆண்டு பிறந்தார் மெட்டில்டா. துறவியாவதில் ஆர்வம் கொண்ட மெட்டில்டா தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி சாக்சானி நாட்டின் இளவரசர் ஹென்ரியினை திருமணம் செய்து கொண்டார். 5 குழந்தைகளுக்கு தாயான மெட்டில்டா ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து எளிமையாக வாழ்ந்தார். கிபி 936ஆம் ஆண்டு தன் கணவரை இழந்த மெட்டில்டா தன் கணவரின் விருப்பத்தின்படி தன் மூத்த மகனான ஓத்தோவினை அரியணை ஏற்றினார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்ததற்காக தன் புதல்வர்களால் இகழப்பட்ட மெட்டில்டா எதனையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எப்பொழுதும் ஆண்டவரை தியானித்து ஜெபத்தில் வாழ்ந்த இவர் தன் இளைய மகனான ஹென்ரியின் இறப்பினை முன்னறிவிக்க அதன்படி கிபி 955ஆம் ஆண்டு ஹென்றி உயிரிழந்தார்.
எண்ணற்ற ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்து வாழ்ந்த மெட்டில்டா பல துறவு மடங்களை கட்டி எழுப்பி இறைபணிகள் தொடர்வதற்கு உதவிகள் செய்தார். தன் இறுதி காலத்தினை தான் கட்டி எழுப்பிய துறவு மடம் ஒன்றில் கழித்த மெட்டில்டா கிபி 968ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் நாள் விண்ணகமடைந்தார். அரசியாக வாழ்ந்த நிலையிலும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து இறைபணிகளைச் செய்த மெட்டில்டாவை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மெட்டில்டா திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாள் ஏழை மாணவர்கள் படிப்பதற்காகவும் அவர்கள் வாழ்வினில் முன்னேறுவதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஐயா, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி வென்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா